2026 EPFO குறைந்தபட்ச ஓய்வூதிய உயர்வு சார்ந்த முக்கியமான அப்டேட் தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். முன்மொழியப்பட்ட EPFO 3.0 சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாக இந்த மாற்றம் ஊழியர் ஓய்வூதிய திட்டத்தின் EPS 95 கீழ் ஓய்வூதிய சேமிப்பை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்டால் முதலாளியின் மாதாந்திர EPS பங்களிப்பு ரூபாய் 1250 சுமார் 2083 ரூபாயாக உயரும். இது காலப்போக்கில் அதிக ஓய்வூதிய கொடுப்பனவுகளுக்கு வழிவகுக்கும். இந்த திட்டம் தற்போது தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் மதிப்பாய்வு செய்யப்பட்டு வருகிறது. மேலும் சமூக பாதுகாப்பு கட்டமைப்பை தற்போதைய ஊதிய யதார்த்தங்களுடன் மேலும் சீரமைத்து சம்பளம் பெறும் தொழிலாளர்களுக்கு மிகவும் சமமானதாக மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதுள்ள EPS குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாதத்திற்கு 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. உங்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் மாதம் எவ்வளோ கிடைக்குது அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. EPS 95 கீழ் குறைந்தபட்ச மாதாந்திர ஓய்வூதியம் 1000 ரூபாய் ஆகும். இது தகுதியான EPFO ஓய்வூதியதாரர்களுக்கு பொருந்தும். பல குழுக்கள் மற்றும் ஊழியர் அமைப்புகள் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிக்க பரிந்துரைத்துள்ளனர். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகள் காரணமாக உணவு, வீட்டு வசதி, போக்குவரத்து மற்றும் சுகாதார பராமரிப்புக்கான அன்றாட செலவுகள் கணிசமாக அதிகரித்துள்ளது. மாதத்திற்கு ரூபாய் 1000 ஓய்வூதியம் மிக குறைந்த ஆதரவை மட்டுமே வழங்குகிறது. இதனால் பெரும்பாலான ஓய்வு பெற்றவர்களுக்கு நிதி ரீதியாக உயிர் வாழ்வது கடினமாக மாறுகிறது. PF உறுப்பினர்களும் குறிப்பாக ஓய்வூதியம் மற்றும் வட்டி விகிதங்கள் தொடர்பான நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டத்தின் EPS கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் 6000 அல்லது 10,000 உயர்த்தப்படலாம் என்ற பேச்சு பரவலாக எழுந்துள்ளது. இதுவரை இதற்கான தீவிரமான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன. தற்போது பிப்ரவரி 17 முதல் இதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் என்றும் புதிய தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். குறைந்தபட்ச EPS ஓய்வூதியம் 1000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாகவோ அல்லது 10,000 ரூபாயாகவோ உயர்த்தப்படுமா அப்படின்றத பற்றி இனிமேதான் அறிவிப்புகள் வெளியிடப்படும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த தொகை கடைசியாக 2014 ஆண்டு திருத்தப்பட்டது. முன்மொழியப்பட்ட இந்த உயர்வு நடைமுறைக்கு வந்தால் ஓய்வூதியதாரர்கள் தங்கள் மாதாந்திர வருமானத்தில் 10,000 உயர்வை காணக்கூடும். ஓய்வுக்கு பிந்தைய நிலையான வருமானத்திற்காக EPS-ஐ நம்பியிருக்கும் லட்சக்கணக்கான ஓய்வு பெற்ற PF உறுப்பினர்களுக்கு இது பயனளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க இப்பதான் TD தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேசிய ஓய்வூதிய அமைப்பு NPS ஏற்கனவே நடைமுறையில் உள்ள நிலையில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள EPS திட்டத்தை மேம்படுத்த இதுவே சரியான நேரம் என்று பலர் நம்புகிறார்கள். மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு நிவாரணம் கிடைத்தது போல தனியார் துறை ஊழியர்களும் சிறு நிவாரணத்தை எதிர்பார்க்கின்றனர். EPS ஓய்வூதியத்தை அதிகரிக்க வேண்டும் என தனியார் துறை ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள், ஊழியர் சங்கங்கள் என அனைத்து தரப்பினரும் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மருந்துகள், மளிகை பொருட்கள் மற்றும் வீட்டு செலவுகள் போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தற்போதைய ஓய்வூதிய தொகை போதுமானதாக இல்லை என்பது அவர்களது வாதமாக உள்ளது. ஸோ EPS குறைந்தபட்ச மாத ஓய்வூதியம் அதிகரிக்கப்பட்டால் அது EPFO ஓய்வூதியங்களில் வரலாற்றில் மிகப்பெரிய திருத்தமாக கருதப்படும். ஃபைனலா ஓய்வூதியதாரர்கள் நல சங்கம் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 5000 6000 7500 அல்லது 10,000 உயர்த்த வேண்டும் என பிரதமர் மோடியிடம் மனு அளிச்சிருக்காங்க. ஸோ கோரிக்கைகள் அளிச்சிருக்காங்க. ஸோ எந்த தொகை அரசு அறிவிக்க போறாங்க அப்படின்றது தெரியல. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம சேனல்ல வீடியோவை போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அந்த தகவலை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.